கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து முனையேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறார் எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரனாகி இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் உண்மையான விடுதலை, முழுமையான விடுதலை. இன்றைக்கி பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லை, சாபத்திலிருந்து விடுதலை இல்லை, வியாதியிலிருந்து விடுதலை இல்லை, அவமானத்திலிருந்து விடுதலை இல்லை, தோல்வியிலிருந்து விடுதலை இல்லை என்று அழுது கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு காலையிலேயே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். எந்த கட்டில் நீங்கள் சிக்கி இருக்கிறீர்களோ எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் அறுத்து தெய்வீக விடுதலையை கொடுக்கும்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே எழுந்தருளி வருகிறார். இப்பொழுது அவர் உங்கள் வீட்டிலே உங்களோடு தங்கி இருக்கிறார். உங்கள் வியாபார ஸ்தலங்களிலே, ஊழிய ஸ்தலங்களிலே கட்டப்பட்டிருக்கிற உன்னை கட்டவிழ்க்கும்படி வருகிறார். லேகியோன் என்கிற அசுத்தாவை பிடித்தவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தானாம். கல்லறை அண்டையிலே படுத்து கிடந்தானாம். வஸ்திரம் தெரியாமல் இருந்தானாம். இன்றைக்கும் ஏதோ ஒரு அசுத்த ஆவியினுடைய கட்டில் இருக்கிற உன் பிள்ளை, வஸ்திரம் தெரியாமல் இருக்கிற உன் பிள்ளை, அரை குறை வஸ்திரம் தரிக்கிற உன்னுடைய பிள்ளை, தன்னைத்தானே காயப்படுத்தி கத்தி எடுத்து பிளேடு வச்சு கைகளை வெட்டி கொண்டிருக்கிற உன்னுடைய பிள்ளை, சாகப் போகிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற உன்னுடைய பிள்ளை, அந்த பிள்ளையை கட்ட அவிழ்த்து இன்றைக்கு விடுதலையாக்கி வாழும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வார். அன்றைக்கு லேகியோனுக்குள்ளிருந்து அசுத்த ஆவிகளை ஆண்டவர் துரத்தின பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்ததாம். கட்டப்பட்ட புத்தி இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கப்படுவதாக நான் வாழ்த்துகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதன் பிறகு தன்னைத்தான் காயப்படுத்தி கொண்டிருந்தவன் அநேகருடைய காயங்களை கட்டும்படிக்கு தெக்கப்போலியே என்கிற அவனுடைய சொந்த கிராமத்திலே போய் ஊழியம் செய்யக்கூடிய அளவில் மாற்றம் வந்தது. அதுதான் குமாரன் கொடுக்கிற விடுதலை. அதுதான் உண்மையான விடுதலை. அதுதான் முழுமையான விடுதலை. இன்றைக்கு ஒருவேளை மன ரீதியாக கட்டப்பட்ட பிள்ளைகள், மாந்திரிக வல்லமையினால் கட்டப்பட்ட பிள்ளைகள், செய்வினை கட்டினால் கட்டப்பட்ட பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் இன்றைக்கு நேரடியாய் வந்து கட்டவிழ்க்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். குமாரன் விடுதலை ஆக்கினால், கட்டவிழ்த்தால் உண்மையான விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின்படி முழுமையான விடுதலையை தருவார். உடைய பாவக்கட்டிலிருந்து இன்றைக்கு விடுதலை. எந்த பாவத்தை விட முடியலை, அது என்ன கட்டி வச்சிருக்குன்னு சொல்லி அந்த கட்டை ஆண்டவர் இன்றைக்கு அறுத்து அறிகிறார். உடைய சாபக்கட்டுகள், மூதாதையுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு கட்டுகளை அவிழ்த்து உங்களை விடுதலையாக்கி என்னை விடுவிக்கப்பட்ட பிள்ளைகளாக உங்களை ஆண்டவர் நடத்துவார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட நிலைமையில் இருந்த ஒரு வாலிப மகனை தகப்பன் இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார். ஆண்டவர் அவனுக்குள் இருந்த அசுத்த ஆவிகளை வெளியேற்றி கட்டுகளை அவிழ்த்து அவனை விடுதலையாக்கினார். வேதம் சொல்லுகிறது, கட்டவிழ்க்கப்பட்ட வாலிபனை, விடுவிக்கப்பட்ட வாலிபனை, விடுதலையாக்கப்பட்ட வாலிபனை தகப்பன் கையிலே ஒப்பு கொடுத்தாராம். இன்றைக்கும் விடுவிக்கப்பட்ட உன் பிள்ளைகளை ஆண்டவர் உன் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. குமாரனாய் இயேசு கிறிஸ்து என் பிள்ளைகளை விடுதலையாக்கும்படி அவர்கள் இருக்கிற இடங்களிலே, கூடாரங்களிலே, வியாபார ஸ்தலங்களிலே, குடும்பத்திலே, வேலை செய்கிற இடத்திலே ஆண்டவர் எழுந்தருளி வாரும். எனக்கு விருப்பமுண்டு, நீ விடுதலை ஆகும் மகனே, விடுதலை ஆகும் மகளே என்று சொல்லி அவளை விடுதலை ஆக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற மங்கள வார்த்தையை, இந்த சத்திய வார்த்தைகளை என் பிள்ளைகளை விடுதலை ஆகட்டும். மன ரீதியாக ஒரு விடுதலை, சரீரத்திலே ஒரு விடுதலை, ஆத்துமாவிலே விடுதலை, கடனிலிருந்து ஒரு விடுதலை, வியாதியிலிருந்து ஒரு விடுதலை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை விசாலத்திற்கு கொண்டு வாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.